ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்மளோட ப்ரோச்சஸ் ஃப்ரீ கிளாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன டிசைன் பார்க்க போறோம்னா இந்த பார்டர் டிசைன் தான் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா லாங் பீட் வேணும். லாங் பீடு கூட வந்துட்டு ரெண்டு சைஸ்ல வந்துட்டு கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஒன்று ஸ்மால் சைஸ், இன்னொன்று வந்துட்டு லார்ஜ் சைஸ், பிக் சைஸ். இது கூட வந்துட்டு பியர்ஸும் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு டிசைன் மேக் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பார்டர் டிசைன் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போறேன். அதனால வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். அப்போ கரெக்டா வந்துட்டு எனக்கு லைன் ஸ்ட்ரெயிட்டா டிசைன் ஸ்ட்ரெயிட்டா வரணுங்கிறதுக்கு அந்த லைன் வந்து ரப்பா நான் டிரா பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த சின்ன சைஸ்ல நம்ம கிளிப் ஸ்டோன் எடுத்தோம்ல அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா லாங் பீடை வந்துட்டு ஸ்டிச் பண்ண போறோம். அது எப்படின்னா வந்துட்டு ரெண்டு சைடும் கிளிப் ஸ்டோனுக்கு ரெண்டு சைட்லயும் கிராஸ்ல ஸ்டிச் பண்ண போறோம். அந்த லாங் பீடோட எண்டில் வந்துட்டு பியர்ஸ் கொடுத்து லாக் பண்ண போறோம். ஒன் சைடு வந்துட்டு அந்த பியர்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது வந்துட்டு அந்த பியர்ஸ்ல வந்து லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைடு வரணும். இந்த டிசைன் நான் வந்துட்டு டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுச்சு. நெக்ஸ்ட் மேல வந்துட்டு இந்த டிசைன் பண்ணும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிசைன் நம்ம வந்துட்டு கிராஸ்ல வந்துட்டு லாங் பீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த சின்ன சைஸ் வந்துட்டு கிளிப் ஸ்டோனுக்கு மேல வந்துட்டு ஒரு பியர்ஸுக்கு மேல வந்துட்டு ஒரு லார்ஜ் சைஸ் கிளிப் ஸ்டோனும் வந்துட்டு ஃபிட் பண்ண போறோம். எப்படி ஃபிட் பண்றோன்ற பாருங்க. ஒரு பியர்ஸ் எடுத்துக்கிறோம். கரெக்டா அந்த லைன்ல ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஒரு பியர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த பியர்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்றோம்னா அதுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு லாங் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இது ஸ்டிச் பண்றதுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. அதனால வந்துட்டு நான் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பண்ணோம்ல லாங் பீட் யூஸ் பண்ணி கிராஸ்ல பண்ணோம்ல அதே மாதிரி அந்த பியர்ஸ்க்கு மிட்ல வச்சு திரும்பவும் அதே மாதிரி நம்ம பண்ண போறோம். பட் அங்க ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம பியர்ஸ் கொடுத்து லாக் பண்ணோம். இங்க வந்துட்டு சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோன் தான் நம்ம கொடுக்க போறோம். இப்படி நம்ம அல்டர்னேட்டிவா கொடுக்கும்போது டிசைன்ஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டா நல்லா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு நான் அல்டர்னேட்டிவா பியர்ஸ் ஒன்று கிளிப் ஸ்டோனுக்கு பியர்ஸ் ஒன்று கிளிப் ஸ்டோன் ஒன்று இந்த ரோ எண்டு வரைக்குமே இந்த மாதிரி வந்துட்டு அல்டர்னேட்டிவா மாத்தி டிசைன் நான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி இந்த சைட்லயும் வந்துட்டு அந்த லாங் பீட் ஒன்று கிளிப் ஸ்டோன் ஒன்று கொடுத்து நல்லா டைட்டா ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வரோம். இதே பேட்டர்ன் தான், சேம் பேட்டர்ன் தான் நம்ம வந்துட்டு ரிப்பீட்டடா டில் எண்டு வரைக்கும் போறோம். நெக்ஸ்ட் டிசைன்ல பாருங்க அந்த பியர்ஸ் எப்படி நான் லாக் பண்றதை கிளியரா சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் எப்படின்றத டீட்டெயிலா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா அதே மாதிரி ரிப்பீட்டட் மோட்ல ஸ்மால் கிளிப் ஸ்டோனு பியர்ஸ் நெக்ஸ்ட் லார்ஜ் கிளிப் ஸ்டோனு ரெண்டு சைட்லயும் வந்துட்டு லாங் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்றோம். இந்த லாங் பீட் ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும். ஒன்னு அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. ஸோ இந்த லாங் பீடுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை வந்துட்டு கரெக்டா ஈக்குவலா வந்துட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கிராஸ்ல ஃபிட் பண்ணும் போதும் கரெக்டான கிராஸ்ல இருக்கணும். ஒன்னு வந்துட்டு ரொம்ப கிராஸா போய் ஒன்னு வந்துட்டு லைட்டா கிராஸா வந்திருந்தாலும் நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. ஸோ ரெண்டையும் வந்துட்டு நல்லா டைட்டா கரெக்டா ஈவனா வந்துட்டு பார்த்து இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்றது பாருங்க, கிளியரா அந்த இடத்துல காட்டியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிடுறோம், பியர்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்றோம்னா அந்த ஹரிசாண்டலா வந்துட்டு இப்ப ஸ்டிச் பண்ணதை வெர்டிகலா ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிடுறோம். குறுக்க வந்துட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து அந்த பியர்ஸை லாக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் சைடு வரும். நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச்சோட வந்தோம்னா அந்த கரெக்டான அந்த ஷேப்ல நிக்காது, நம்ம ஃபிட் பண்ண ஷேப்ல நிக்காது, ஷேப் வந்துட்டு மாறிடும், பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நீட்டா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி வந்துட்டு அந்த ரோ எண்டு வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா பியர்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் வந்துட்டு நீங்க வந்து பிளவுஸ் ஸ்லீவ்ல வந்துட்டு பாட்டத்துல அப்படியே வந்துட்டு ஒரு ரோ பண்ணாலும் சரி, இல்ல ஹாஃப் ஸ்லீவா இருந்துச்சுன்னா மிடில் வந்துட்டு இந்த மாதிரியே ஒரு லைனை போட்டு அந்த லைன்ல வந்துட்டு இந்த பார்டர் டிசைன் பண்ணாலும் சரி. இதே மாதிரி பேக்ல நெக் போர்ஷன்லயும் நம்ம டிசைன் பண்ணலாம். இல்ல ஒன் ஆஃப்ல மட்டும் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு இந்த ஒரு ரோ கொடுத்தாலும் சரி, ரொம்ப கிராண்ட் லுக்ல இருக்கும். நீங்க டிசைன் பண்ணி பாருங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரோச்சஸ் டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க.